ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதல் என்னவோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த வராகி அம்மா உனக்காக அனுப்புன பச்சை குங்குமத்தை தொட்டு விட்டாய் அல்லவா? எப்போதும் குங்குமம் சிவப்பாகவே நீ தொட்டு தொட்டு பழகிட்டியா? சிவப்பு குங்குமன்றது மங்களகரமானதாகவே இருந்தாலும் கூட நீ எதிர்பார்த்த காரியத்தில் நான் உனக்கு வெற்றியை கொடுக்க போறேன்றத உனக்கு சூட்சுமமாக உணர்த்துவதற்காகவே இந்த பச்சை குங்குமத்தை உன்னை தொட சொன்னேன். ஆமென் செல்லமே. இன்னும் 24 மணி நேரத்தில் நீ நினச்சதையெல்லாம் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரணும்னு முடிவு எடுத்துட்டு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் என் செல்லமே. கூட்டம் கூட்டமாக நீ எல்லாரும் ஒன்றா உறவுகளாக இருக்கும்போது அது உனக்கு மிகப்பெரிய பலமாக தோணலாம். நாங்கள் கூட்டமாக இருக்கோம், நிறைய பேர் இருக்கோம், எங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது, எங்களை யாரும் தப்பாக பேச முடியாது, எங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வர முடியாது, எங்ககிட்ட யாரும் வம்பு வச்சுக்க முடியாது, நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வோம், ஆதரவாக பேசுவோம், அனுசரணையாக இருப்போம் நீ நினைக்கலாம். ஆனால் கூட்டத்தோடு இருப்பதை விட நீ தனியாக நின்று உன்னை நீயே நம்பும்போது உனக்குள்ள ஒரு அசுர தைரியம் வெளிப்படும். யாருமே இல்லை, வேறு வழியே இல்லை, நம்ம தான் வாழணும், நம்ம தான் இந்த பிரச்சனையை சமாளிக்கணும், இந்த சூழ்நிலையை கடந்து வரணுன்ற அந்த நிலைமை உருவாகும் போது உன் மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தைரியம் வருது பார்த்தியா? அது எப்போதுமே உன் கூட இருக்கட்டும். ஏன்னா வாழ்க்கையில் எப்போதும் எல்லாரும் உன் கூடவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதல்லவா? வாழ்க்கை உன்னை கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் நீதான் தைரியமுள்ள வலிமையுள்ள ஆளாக உன்னை மாற்றிக்கணும். ஏன்னா வாழ்க்கை யாருக்கும் அவ்வளவு சுலபமாக வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பது கிடையாது. நீ தான் உன்னை வெற்றியாளனாக உருவாக்கிக்கணும். நீ தவறிய வாய்ப்புகளை எல்லாம் மீண்டும் பெறுவதற்கும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கிறேன். கடந்த காலத்தையும் நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் ஒரு நொடி கூட யாராலும் மீட்க முடியாது. ஆனால் நடக்க போகிற விஷயங்களை உனக்கு சாதகமாக உன்னால் உருவாக்கிக்க முடியும். நேரங்கிறது செலவு அல்ல, அது உன் எதிர்காலத்துக்கான முதலீடுங்கிறத புரிஞ்சுக்கோ. நேரத்தை ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ சரியாக பயன்படுத்தும் போது அது உன் எதிர்காலத்தை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கும். பணம் புகழ்னு நீ எதை வேணும்னா தேடி இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கடைசியில் உன் மனசு தேடுவது நிம்மதியை மட்டுமாகவே இருக்குமே செல்லவே. ஏன்னா ஒரு மனுஷன் இன்னைக்கு ஓடலாம், உழைக்கலாம், முயற்சி செய்யலாம், கஷ்டப்படலாம், நிறைய காசு பணத்தை சம்பாதிச்சு பேரோடும் புகழோடும் வாழ்ந்தாலும் கூட ஒரு வயசுக்கு மேலே, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே அவனுக்கு மன நிம்மதி கிடைச்சா போதுன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். அதனால் உனக்கான மன நிம்மதியை கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். வாழணும்னு ஆசைப்பட்டு ஆனால் வாழ முடியாமல் போன வாழ்க்கை எல்லாருக்கும் இருக்குது தானே? எல்லாருக்குமே ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சிருதா? அல்லது தான் நினச்ச துணையே தனக்கு அமைஞ்சிடுறாங்களா? தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையாவிட்டாலும், தான் கனவு கண்ட வாழ்க்கை தனக்கு அமையாவிட்டாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வாழ வேண்டிய கட்டாயம் தானே உனக்கு இருக்கு. வாழ்க்கையில் இப்போ உனக்கு எல்லாமே அலட்சியமாக தெரியலாம். ஆனால் இந்த அலட்சியத்தால் நீ எதையெல்லாம் இழந்திருக்கன்றத நீ எதிர்காலத்தில் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவ. எதிர்காலத்தில் நீ எதையும் நினச்சி வருத்தப்படக்கூடாதுன்னா இந்த நிகழ்காலத்தில் நீ ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு மனிதர்களையும், ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக மதிக்க கற்றுக்கோ. உன் வாழ்வில் இருக்கும் வருத்தத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டாம். நேரத்தை வீணாக்காமல் ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியாக பயன்படுத்து. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சின்னா எதை ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு, எதை செய்யணுமோ அதை பற்றி மட்டும் சிந்தனை செஞ்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை நீ மறந்து கடந்து வந்துடணுமே செல்லவே. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சில விஷயங்கள், நீ எதிர்பார்க்குறாம நடக்கிற சில விஷயங்கள் தோல்வியாகவே இருந்தாலும் கூட தோல்வி உன்னை மூளையில் முடக்கிடாமல் பார்த்துக்கோ. எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல் நடந்துடாது. சில விஷயங்கள் உனக்கு தோல்வியை தரலாம், துக்கத்தை தரலாம். ஆனால் அப்போதெல்லாம் நீ என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? காலில் ஒரு முள்ளு குத்துச்சுன்னா ஏதோ வரப்போகிற ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தான் இது நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது. நம்ம மிகப்பெரிய காட்டு முல்லை கொத்துறதுக்கு பதிலாக இந்த லேசான முள்ளு குத்தி நமக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க வராகி அம்மான்னு புரிஞ்சுக்கிட்டு
வாழ்க்கை வாழ தயாராகணும். இப்போ யோசிச்சுப்பாரு, நான் சொன்னது உனக்கு புரியும். தோல்வியோ துக்கமோ வரும்போது ஏதோ ஒரு மிகப்பெரிய கஷ்டம் உனக்கு வரவிருப்பதை தான் நான் தடுத்து உன்னை இந்த அளவில் காப்பாற்றிருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கு 2வது வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீ தான் ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக்கணும் செல்லவே. உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நான் உனக்காக எழுதி வச்சது எல்லாம் சரியான நேரத்தில் சிறப்பாக உன்னை வந்து சேரும். நீ எதை எதிர்பார்த்தாலும், நீ எதை ஆசைப்பட்டாலும் அதை உனக்கு செஞ்சு கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சினா அடுத்தவங்க சொல்கிற எந்த எதிர்மறையான விமர்சனங்களையும் காது கொடுத்து வாங்க வேண்டாம் செல்லமே. ஏன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்கள உனக்கு நல்லது சொல்கிறவங்கள விட உனக்கு கெட்டது சொல்கிறவங்களும் கெட்டது நினைக்கிறவங்களும் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால் நீ தான் உன்னோட இலக்கை நோக்கி அதை அடைவதை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். காலம் எப்போதும் உனக்கு சரியானதையும் பொருத்தமானதையும் மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருக்காது. ஒரு முறை காலம் உனக்கு சாதகமாக மாறும்போது, உனக்கு சாதகமான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் உருவாக்கும் போது நீ தான் அதை இறுக்கமாக பிடிச்சிக்கணும். தேவையில்லாமல் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் அலட்சியப்படுத்திட்டீனா அப்புறம் தேவையில்லாமல் நீ தான் கஷ்டப்படணும் செல்லமே. நீ அலட்சியமாக இருந்ததற்கான பலன் அழுத்தமாக உனக்கு கிடைச்சே தீரும். எதையும் அலட்சியமாக நினைக்காதே. வாழ்க்கையில் நீ திசை தெரியாமல் தவிக்கும் போதெல்லாம் இந்த வராகி அம்மாவின் அருளும் நம்பிக்கையுமே உன்னை தாங்கி பிடிக்கும். உன் கவலைகளை எல்லாம் என்கிட்ட விட்டுடு. நான் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுறேன். எப்போதுமே நீ சொல்கிற உண்மை அவ்வளவு சுலபமாக எல்லார்கிட்டையும் சீக்கிரமாக போய் சேராது. ஆனால் ஒரு பொய் சொன்னீன்னா அது காட்டு தீயை விட வேகமாக பரவி 1000 மனிதர்களின் இதயங்களை உடைச்சிடும். அதனால் ஒருபோதும் அடுத்தவங்களை பற்றி எந்த விஷயத்தையும் நீ அடுத்தவங்க கிட்ட சொல்லாதே. நீ உண்மையவே சொன்னாலும் கூட அதை கேட்குறவங்க அதை பொய்யா மாற்றி பல பேர்கிட்ட சொல்லும்போது அது பல பேர் மனசை நோகடிக்கும் விஷயமாக மாறிடும் அல்லவா. ஏதோ ஒரு கட்டத்தில் நீ ஒரு தப்பு செஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ. அந்த தப்பையே பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காம என்னை மன்னிச்சிடு வராகி அம்மா, இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதை சரி செய்வதற்கான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டினா கண்டிப்பாக உனக்கான நல்லதை நான் சீக்கிரம் நடத்தி கொடுத்துருவேன். எப்போதும் நீ சோர்ந்து போகும்போதும் கவலைப்படும் போதும் கஷ்டத்தில் இருக்கும்போதும் கூட உன்னை புதுப்பிக்க வைக்கும் சொற்களை, உனக்கு தைரியத்தையும் ஆறுதலையும் மன ஊக்கத்தையும் தரும் சொற்களை நான் யார் மூலமாகவாவது உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை சுற்றி இருக்கவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை, உனக்கு தைரியத்தை தர்ற நம்பிக்கையை தர்ற வார்த்தைகளை எல்லாம் நீ இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கோ. ஆனால் யாராவது உனக்கு அதைரியத்தையோ அல்லது மன கஷ்டத்தையோ மன வருத்தத்தையோ கொடுக்குற மாதிரி பேசுனாங்கன்னா அதை காதில் கூட வாங்கிக்காம அங்கேயே மறந்துடு என் செல்லமே. வாழ்க்கையில் நீ சந்திக்கிற பல கசப்பான உண்மைகளில் ஒன்று சொல்லட்டுமா? நீ தினமும் இதை சந்திக்கிற, ஆனால் உனக்கே அது தெரிய மாட்டேங்குது. என்னன்னா, உன்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக கராராக பேசுகிறவங்க எல்லாம் மோசமானவர்களும் கெட்டவர்களும் எதிரிகளும் கிடையாது. உன்கிட்ட இனிமையாக பேசுகிறவங்க எல்லாம் நல்லவங்களும் கிடையாது. இனிமையாக பேசுகிறவங்ககிட்ட தான் நீ இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் உன் முகத்துக்கு நேராக நீ செய்கிறது தப்பு, நீ செய்கிறது சரியில்லை, உன்னை மாற்றிக்கோன்னு கோபமாக சொல்கிறவங்க கண்டிப்பாக உனக்கு ஏதோ ஒரு நல்லதை தான் சொல்லுவாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. தண்ணி மேலே கோடு போட்டினா எப்படி அந்த கோடு அந்த இடத்துல நிற்காதோ அதே போல தான் நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினச்சி வருத்தப்படுறதும் தேவையில்லாதது. அது ஒருபோதும் நிலைக்காது. கண்டதையும் நினச்சி கவலைப்படாமல் முன்னேறி செல்லணுன்ற முனைப்போட வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சின்னா அதுக்கு 2 விஷயம் அவசியம். ஒன்று உழைப்பு, இன்னொன்று உன்னுடைய முயற்சி. உழைப்பையும் முயற்சியையும் நீ தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த முன்னேற்றம் உனக்கு கிடைச்சிடும். அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ளே புகுந்து அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு கவனம் செலுத்தாமல் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தினா போதுமே செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் பயணம் போல தான். ரயில் பயணம் நீ செய்யும்போது பாதி பேர் வந்து ஏறுவாங்க, பாதி பேர் இறங்கி போவாங்க தானே. அதே போல தான் உன் வாழ்க்கை பயணத்திலும் சில மனிதர்கள் உன்னை தேடி வருவாங்க, சில பேர் உன் வாழ்க்கையை விட்டு போவாங்க. யார் வந்தாலும் யார் போனாலும்
நீ உன் மனசை வருத்தி கொள்ள தேவையில்லை. அனைத்தையும் கடந்து செல்வதுதான் வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கு கிடைச்ச எதையும் நீ ஒருபோதும் குறைவாக நினைக்காதே. இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒவ்வொன்றும் விலை மதிப்பற்றதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தில் உனக்கான விஷயங்களை சரியாக எட்டி பிடிக்க தயாராகு. மேகம் உடஞ்சி போச்சுன்னா நிறைய மழை பொழியும். நிலம் உடஞ்சி போச்சுன்னா உள்ள இருக்கிற விதைகள் வெளியே வந்து செடியா மரமா மாறி முளைக்கும். அதே போல நீயும் எப்போதாவது மனசு உடஞ்சி நொறுங்கி போனீன்னா இந்த வராகி அம்மா உடஞ்சி போயிருக்க அந்த மனசுக்கு உற்சாகத்தை கொடுத்து பல நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. என்ன நடந்தாலும் சரி, நடந்ததை நினச்சி கவலைப்பட்டு நீ நேரத்தை வீணாக்க வேண்டாம். எது உன்னை விட்டு போனாலும் நீ இழந்ததை பற்றி யோசிக்கவே கூடாது. உனக்காக விதிக்கப்பட்டது கண்டிப்பாக உன்னை வந்து சேர்ந்தே தீருன்ற அந்த நம்பிக்கையோடு நீ முன்னேறிப்போ. வாழ்க்கை எல்லாருக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக சுலபமாக இருக்கணுங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். நீ தான் நடப்பதை பொறுமையாக ஏற்றுக்கணும். வலிமையான மனசும் எதையும் தாங்கும் தைரியமும் உனக்குள்ளே இருந்தாலே உனக்கு தேவையானது எல்லாம் இந்த வராகியம்மா நான் கொடுத்துருவேன் என் செல்லமே. வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சில விஷயங்கள் உன் கையில் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உன்னை தேடி வரும் நன்மைகளும் நல்ல விஷயங்களும் உன்னை விட்டு பிரியும் உறவுகளும் கூட காலத்தின் கட்டாயம்தான். எது நடக்கணும்னு இருக்கோ அதன்படி தான் எல்லாமே நடக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்க்கையை சுலபமாக வாழ தயாராகு. சும்மா சும்மா நடந்த விஷயங்களையெல்லாம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் இருக்கக்கூடாது. எப்போதும் எதிரியை நோக்கியே நீ உன் கவனத்தை வச்சிருக்கதானே. எதிரி உனக்கு எதிராக என்ன செய்வாங்கன்னு நீ கவனிச்சுக்கிட்டே இருக்க. ஆனால் உன் கூடவே இருக்கிற துரோகி உனக்கு எதிராக என்னெல்லாம் செய்ய போகிறாங்கன்றதை நீ கவனிக்க மாட்ட. எப்போதுமே எதிரில் இருக்கும் எதிரியை விட கூடவே இருக்கும் துரோகியிடம்தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமே செல்லமே. இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு நான் உனக்கு நல்லதை நடத்தி தருவேன்ற நம்பிக்கையோட இந்த பச்சை குங்குமத்தை தொட்ட உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல அழகான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நல்ல விஷயங்களையும் பதிவு செஞ்சு அதை அவ்வப்பொழுது பார்க்க தயாராகு. வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் யோசிச்சு கவலைப்படாமல் நிஜங்களை நினைக்க தயாராகு. உனக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி உனக்கான வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உன் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. எல்லாரிடமும் எப்போதும் அன்பாக பேசவும் பழகவும் கற்றுக்கோ. நீ கோபப்பட்டு பேசுகிறதாலையும் எரிச்சல் கொள்வதாலையும் மூஞ்சியை தள்ளி தூக்கி வச்சுக்கிறதாலையும் என்ன ஆக போகுது? எதுவும் மாறாது. உன்னை தான் எல்லாரும் உன் முதுகுக்கு பின்னால் தப்பாக பேசுவாங்க. நீ எப்போதும் எல்லாரிடமும் சிரிச்ச முகமும் அன்பாக பேசும்போது அது உனக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும், உனக்கும் மன நிம்மதியை கொடுக்கும், மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லவா. நீ நினச்சது நடக்கலைன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட பொறுமையாக காத்திரு. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன்.